மகாபெரிவாசனம் ஸ்ரீ லலிதா விசேஷகஸ்திரநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகை அனைத்தும் ஒன்றுதான் பல வடிவங்களில் இருந்தாலும் அவள் ஒரே வடிவமாக பரபிரம்மமாக மூலமாக அவள் தான் இருக்கிறாள் என்று சொல்வதற்காக மூல விக்கிரக ரூபிணின்னு சொன்னாங்க. அப்படி பரபிரம்மமாக அவள் இருக்கிறாள் என்றால் எங்கே அவள் இருக்கிறாள் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும். ஆனால் அங்கே இருப்பவளை நாம் கண்டு கொண்டு எப்படி செய்ய வேண்டும், என்னவெல்லாம் செய்ய வேண்டும், அவள் இருக்கிறாள் என்பதை எப்படி நாம் அறிந்து கொள்வது, அப்படிலாம் நமக்கு தோன்றது இல்லையா? அப்படி சொல்லக்கூடிய ஒரு நாமம் ஓம் பாவஜ்ஞாயை நமஹ. ஓம் பாவஜ்ஞாயை நமஹ. இப்போ இதை எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, பாவம் அடுத்தது ஞா அப்படின்னு சொல்றது. இந்த பாவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உள்ளுணர்வு, சுபாவம், கருத்து அப்படின்னு சொல்றது. ஞா அப்படிங்கிறது அறிபவள். இதில் இந்த ஞானம் இருந்தால் ஞானம் இந்த வார்த்தைகள்லாம் வருதுன்னு சொல்றாங்க. ஆக இந்த பாவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறந்தது வரைக்கும், இறந்து போகக்கூடிய அந்த நிலைமை வரும் வரைக்கும் நம்ம எத்தனை நிகழ்ச்சிகளை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம், செய்து கொண்டே இருக்கிறோம், அனுபவித்து கொண்டே இருக்கிறோம். அந்த நிகழ்ச்சிகள் வர வர அதில் நம்மளுக்கு சந்தோஷங்களும் கிடைக்கிறது, துன்பங்களும் கிடைக்கிறது. ஆக இது அனைத்துக்கும் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வரக்கூடிய இன்ப துன்பங்களைத்தான் பாவம் என்று சொல்கிறார்கள். ஆக நடக்கக்கூடிய எல்லா பாவங்களையும் அறியக்கூடியவளாக இந்த அம்பாள் இருக்கிறார். முதல்ல என்ன பார்த்த மூல விக்கிரக ரூபிணியாக மூலமாக மூல விக்கிரகமாக பரபிரம்மமாக அவள் இருக்கிறாள் அப்படின்னு. அந்த பரபிரம்மமாக எங்கே இருக்கிறார்? ஆத்ம ஜோதியாக நமக்குள்ளே பிரகாசித்து கொண்டு இருக்கிறார். நமக்கு உள்ளேயே இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நன்றாக தெரியும். அதனால தான் நாம் நம்முடைய வழக்கத்திற்கு மாறாக ஏதாவது ஒரு தவறுகளை செய்யும் பொழுது அது நமக்கு சுட்டி காட்டுகிறது. நம்ம சொல்றோம் இல்லையா, மனசு சொல்லுச்சு அப்படின்னு. அதுதான் அவளுடைய அந்த வாக்சப்தம். அவள் நமக்கு கோடிட்டு காட்டுகிறார், இது வேண்டாம், இது தவறு என்று. ஆனால் அதையும் நாம் பொருட்படுத்தாமல் அதையும் கடந்து பெரிய பெரிய தவறுகளை தவறான வழிகளில் நாம் செய்ய ஆரம்பிக்கிறோம், செல்ல ஆரம்பிக்கிறோம். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இப்படி செய்ய செய்ய இன்னும் நம்முடைய கர்ம வினைகளைத்தான் ஏற்றிக்கொண்டே செல்கிறோம். அடுத்து ஒரு பிறவிக்கும் நாம் அச்சாரம் போட்டு வைத்து விடுகிறோம். இப்ப இத்தனையும் நடக்குது இல்லையா? இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பாவம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த தவறுகளை நம்ம செய்யாம இருக்கணும். எப்படி? உள்ளே அம்பாள் இருக்கிறாள் அப்படிங்கிற அந்த பாவம் வர வேண்டும். அது வந்துச்சு அப்படின்னா நம்ம தப்பான வழிக்கு போக மாட்டோம், சரியான வழியில் தான் செல்வோம் அப்படின்னு சொல்றது. இன்னொன்று எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, பவன் அப்படின்னா பரமேஸ்வரனை சொல்வது. இப்படி சிவன் அப்படின்னா அவன் வணங்குறவங்க எல்லாம் சைவர்கள் சொல்றோம் இல்லையா? அதே போல பவன் அவரை வணங்குபவர்கள் சார்ந்தவர்கள் எல்லாம் பாவர்கள் அப்படின்னு சொல்றது. அப்ப அவர்களை நன்கு அறிந்தவள் அப்படின்னு சொல்றது. பாவர்களை நன்கு அறிந்தவள் அப்படிங்கிறதுனால பாவஜ்ஞா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த அம்பிகை அப்படின்னு சொல்றது தான் இங்கே அந்த பாவம் என்பதற்கு பொருந்தும். நாம் செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் அவள் அறிந்து கொள்கிறாள். எப்படி? உள்ளே இருந்து கொண்டு அறிபவளாக அவள் இருக்கிறார். மகாபெரிவா சரணம்.